You are watching Grace Television. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நல்ல கால நேரத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி நடத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய கரம் இதுவரைக்கும் தம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மை பாதுகாத்து ஆண்டவர் நன்மைக்கு எதுவான காரியங்களை தருகிற தேவனாக இருக்கிறார். வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், எதிர்ப்புங்க எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். வெற்றியை தருகிற தேவனாக இருக்கிறார். ஆசீர்வாதத்தின் பங்காக இருக்கிறார். ஆகையினால இந்த நல்ல காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிக்கிட்டோம். இன்னொரு எபிசோடாகிய இந்த இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்து ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு வருவதில் நான் தேவ சமூகத்தில் ஒரு பெரிய பாக்கியமாக நான் யோசிக்கிறேன். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். இத்தனை எபிசோடாகிய இந்த நிகழ்ச்சிங்க இவ்வளவு நாட்களாக ஆண்டவர் சமூகத்தில் நம்ம தொடர்ந்து பார்ப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய பெரிதான ஒரு கிருபையினால் நம்ம நடத்தி கொண்டு இருக்கிறார். தேவன் இந்த வார்த்தைகள் அநேகருக்கு நீங்கள் பகிர்ந்தளிங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையும் மேன்மையாய் உயர்த்தி கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு குடும்பத்திற்கு சமீபத்தில் நானும் என்னுடைய துணைவியாருமாக ஜெபம் பண்ணுறதுக்காக அழைக்கப்பட்டிருந்தாங்க. நாங்கள் போயிருந்தோம். இப்போ போகும்போது அவங்க வாழ்க்கையில் அவங்க சொன்னாங்க என்னென்னா, எங்கள் பிள்ளைங்க கீழ்ப்படுறதில்லை, இந்த பிள்ளைங்க நிமித்தமாக எங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே தோல்வி தான். பிள்ளைங்க வேலைக்கு போனால் சம்பாத்தியம் கிடையாது. இப்போ 10 நாள், 1 மாதம், 2 மாதம் வேலைக்கு போவாங்க. அந்த வேலை ஸ்தலத்தில் எல்லாருக்கிட்டையும் சண்டை, கேன்டீனில் சண்டை, வேலை செய்கிற இடத்துல சண்டை, ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணின்னு அந்த ஒரு 15-20 நாள் வேலை செய்திருப்பாங்க பாஸ்டர். அடுத்த வாரம் சம்பளம் வாங்குறதுக்குள்ளே சண்டை போட்டுன்னு வேலையில் நின்றுடுவானுங்க. அப்போ அந்த வேலையில் இவன் உழைச்ச உழைப்பு, அவனுடைய காலையில் நாங்கள் எழுந்து அவனுக்கு சமைத்து கொடுத்து அவ்வளோ தூரத்துக்கு அவன் ட்ராவல் பண்ணது, இதெல்லாம் எவ்வளோ வேஸ்ட்டு. ரொம்ப அதெல்லாம் எங்கள் வாழ்க்கைக்கு நாங்கள் யோசித்து பார்க்கும்போது ரொம்ப கவலைக்கிடமாக நாங்கள் யோசிக்கிறோம் அப்படின்னெல்லாம் சொல்லி காரியங்களை தெரிவிப்பாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கி அநேக குடும்பங்களில் இப்படி தான் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, கீழ்ப்படுறதில்ல. ஏதாவது தவறான காரியங்கள், வேலை மேலே தவறு, தவறான ஒரு அபிப்பிராயங்கள், ஒரு ரெட் மார்க் இருக்கிறது போல், இன்னும் ட்ராவல் பண்ணுற இடத்துல ட்ரெயின்லேயோ பஸ்ஸில் கேப்லேயோ அவங்க ட்ராவல் பண்ணும்போது அந்த இடத்துல சண்டைங்க, வாக்குவாதம், சீட்டுக்கு இடம் இல்லை, அது இல்லை, நின்னே போகணும் அப்படின்னாலும் சொல்லி பயங்கரமான அசம்பாவிதங்கள். அதனால் பிள்ளைங்க கெட்டு போகிற தவறான பழக்க வழக்கங்கள் வெளியில் வர முடியாத அளவுக்கு, மீண்டு வர முடியாத அளவுக்கு பழக்கங்க, குடி பழக்கம், போதைங்க, இன்னும் பலவிதமான காஞ்சா, இன்னும் எத்தனையோ இந்த பேட் ஹேபிட்ஸ் இருக்குது. அதிலெல்லாம் பழக்கப்பட்டு ஃபோனோகிராஃபிஸ்ங்க, இதெல்லாம் பழக்கப்பட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாத ஒரு அடிமைத்தனத்தின் வாழ்க்கை. அப்படிப்பட்ட இருக்கிற எத்தனையோ வாழ்க்கையை நாங்கள் குடும்பத்தில் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம்னு சொல்லி அழுகிறதான ஒரு சூழ்நிலை. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட எத்தனையோ நபருங்க குடும்பங்களில் இது சொல்லப்படும் போது அவங்க குடும்பத்திற்காக நாங்கள் விசேஷமாக ஜெபம் பண்ணியிருக்கிறோம். அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைங்களுக்கு ஆலோசனை சொல்லியிருக்கிறோம். குடும்பத்தில் இருக்கிற தவறான காரியங்களுக்கு போயிருக்கிறவங்கள இயேசுவின் நாமத்தில் அவங்களுக்கு நல்ல விடுதலை கொடுத்திருக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் உதவி செய்திருக்கிறார். அதனால் பாருங்கள், இன்றைக்கி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட நம்ம கொண்டு வரும்போது தேவன் பல விதத்தில் இந்த பிள்ளைங்களுக்கு நல் ஒழுக்கத்தில் நடக்கக்கூடியதான இருதயத்தை கர்த்தர் தந்தருளுவார். ஆண்டவர் நன்மையான காரியங்களை மாத்திரம்தான் இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் தந்தருவாரை தவிர தீமையில் ஒரு நாளும் ஒருபோதும் பிள்ளைகளை நடத்தவே மாட்டார். பிரியமான தெய்வ ஜனமே, ஆண்டுடைய ஆலோசனை, ஆண்டுடைய ஆசீர்வாதம் இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் எப்போது நடக்கட்டும். அதனால் உங்கள் குடும்பத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் குடும்பத்தில் பிள்ளைங்க நிமித்தமாக அது பிரச்சனை இருக்குதா, கணவர் நிமித்தமாக பிரச்சனை இருக்குதா, போராட்டத்தில் நீங்கள் போராடி கொண்டு இருக்கிறீங்களா, இந்த சரியான தூக்கம் இல்லை, நிம்மதியான ஒரு வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா, இன்றைக்கி காலை நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தரப்போகிறார். நீதிமொழிகளின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது,
குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். பிரியமான தேவ ஜனமே, இன்னைக்கு காலை நேரத்தில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை தந்தருளுகிற தேவனாக இருக்கிறார். ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை. இன்னைக்கு வரல நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்திருக்கலாம். பிள்ளைங்க நிமித்தமாக போராட்டுங்க, கணவர் நிமித்தமாக போராட்டுங்க, குடி போதைங்க, இன்னும் தவறான பழக்கங்க, வெத்தலைப்பாக்கு, இன்னும் பல விதமான குழப்பமான காரியம், குடும்பத்தில் பிரச்சனை உருவாக்குறதுக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்களை சாத்தான் கொண்டு வருவான். இப்படிப்பட்ட சூழ்நிலேருந்து எங்களால் வெளியே வர முடியலையே அப்படின்னு சொல்லி அழுகிற புலம்புகிற தேவ ஜனமே, நீ யாராக இருக்கட்டும், ஏசப்பா இந்த காலை நேரத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு விடுதலை தருகிறவராக இருக்கிறார். உன் வாழ்க்கையில் ஜெயத்தை நீ சுதந்திரிச்சு கொள்வது சாதாரணமான காரியம். நீ கிறிஸ்துக்குள்ள கட்டப்படும் போது ஆண்டவராகிய கிறிஸ்து உன் வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை தந்தருளுகிற தேவனா இருக்கிறார். குதிரை எப்படி யுத்தத்திற்கு ஆயத்தமா இருக்குதோ, அந்த குதிரையாகப்பட்டது கடிவாளம் கட்டப்பட்டு இருக்கும். குதிரை ஆயத்தமா இருக்கும். அதுக்கு வியாதி இருக்குதான்னு பார்ப்பாங்க, அதுக்கு வயிற்றுப்போக்கு இருக்குதான்னு பார்ப்பாங்க, அதோடைய கால்களில கடிவாளம் கட்டி இருக்குதான்னு பார்ப்பாங்க, எல்லாம் இருக்குதான், அச்சாணி இருக்குதான்னு பார்ப்பாங்க, அது யுத்தத்திற்கு தயாரா இருக்குதான்னு பார்ப்பாங்க. எல்லாவற்றையும் பார்த்து அதற்கு நல்ல தீவனத்தை கொடுத்து அது பலனும் புஷ்டிமா ஏற்படுத்தி இருப்பாங்க. அப்படி போல ஒரு குதிரை எப்படி ஆயத்தமா இருக்குதோ, அப்படி போலதான் உன் வாழ்க்கையில கர்த்தர் உன்னை ஆயத்தப்படுத்துகிறார். உன்னுடைய எல்லா ஜெயத்திற்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். உன்னை மேன்மைக்கு ஆயத்தப்படுத்துகிறவரா இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீ ஆண்டவராகிய தேவனுக்குள்ள நீ கட்டப்பட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கையா உன் வாழ்க்கை காணப்படும், உன் குடும்பம் காணப்படும். ஆண்டவர் ஜெயத்தை உன் வாழ்க்கையில தந்தருளுகிறவரா இருக்கிறார். இனி வெறிய வாழ்க்கையில நான் ஜெயத்தையே பார்க்கல, தோல்விக்கு மேல தோல்வி, சரிவுக்கு மேல சரிவு, இழப்புக்கு மேல இழப்பு, வியாதிக்கு மேல வியாதி, பலவீனத்துக்கு மேல பலவீனன்னு சொல்றீங்களா? ஏசப்பா இந்த கால நேரத்துல உன்னை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, உன் வாழ்க்கையில ஜெயம்னு சொல்றாரு. உன் வாழ்க்கையில நான் ஜெய கிறிஸ்துவா இருப்பேன், உன் வாழ்க்கையில நான் ஜெயசாலியா இருப்பேன், நீ ஜெயமா இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் உனக்கு வார்த்தையை இந்த கால நேரத்துல கட்டளையிடுகிறார். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஆனா ஜெயமோ கர்த்தரால வரும்னு சொல்லி. ஜெயத்தை கொடுக்கிறவர் இயேசு ஒருவர் தான். குதிரை எல்லாத்திலையும் ஆயத்தப்பட்டு கடிவாளம் கட்டி அச்சாணி அடிச்சு அதுக்கு பிற்பாடு அது நல்ல தீவனத்தை கொடுத்து அதுக்கு உடம்பு நல்லா இருக்கதான் எல்லாம் பார்த்து அது கடந்து போனாலும் குதிரைனால ஜெயிக்கவே முடியாது. குதிரைனால ஜெயிக்கவே முடியாது. அதை நடத்துகிற நபருக்கு ஒரு ஜெயம் உண்டானால்தான் அது குதிரை வென்ற மாதிரி, குதிரை ஜெயித்த மாதிரி. எனக்கு அருமையானவர்ல, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் ஜெய கிறிஸ்துவாக இருந்து உன்னை ஜெயத்துக்குள்ளே நடத்துகிறவராக இருக்கிறார். அந்த நல்ல தேவன்கிட்ட நீ கண்ணோக்கி பார்த்து மன இறங்கும்படிக்காக, ஆண்டவரே உமக்குள்ளே என் ஜெயம் காணப்படட்டும், உமக்குள்ளே என்னுடைய வெற்றி காணப்படட்டும்னு சொல்லி தேவ சமூகத்தை நோக்கி பாரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவரை ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த நல்ல காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும்னு சொல்லி உங்களுடைய வசனத்தை வாசித்து இருக்கிறோம்ப்பா. உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் ஜெயம் உண்டாகட்டும், உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் உயர்வு உண்டாகட்டும், உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் கர்த்தர் நன்மைகளை தந்தருளுவீராக. தொடர்ந்து ஆசீர்வதியம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.